இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். மீன் வாசனை உச்சந்தல ஏறுதப்பா. எப்ப பொன்ராசு இந்தா என்னது? இந்த குழம்ப எதிர்த்த விட்டு கொடுத்துட்டு வந்துரு. சாப்பிட உட்காந்து சொல்றேன். ஏன் நீ கொண்டே கொடுக்க கூடாதா? உங்க அப்பா அவனுக்கு பள்ளி கொடுத்து சோறு கட்ட வேண்டாமா? போயிட்டு வந்துரு. ஆத்தாடி மீன் குழம்பு வாசனை மூக்கு தொலைக்குதே. என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு பிடி பிடிச்சிடலாம். ஆஹா ஆத்தா வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதப்பா. நீ எப்படி வந்த? அது எனக்கு போட சொல்ற, அதையே சாப்பிடுற. இந்த பக்கம் வந்தேன், போட்டு வச்சிருந்தது, யாரையும் காணோம், வீணா போயிடுமே நான் சாப்பிட்டேன். இங்க வந்து சாப்பிடுறது உங்க அப்பா விட மாமா விட? மச்சான் வீடு. ஐயோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் நல்ல மீன் குழம்பு சாப்பிடுறேன். உத்து பாக்காதையா, எனக்கு வயிற்று வலிக்கும். ஆஹா, அப்படி ஓரமா உட்காந்து பாரியா. என் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என்னையும் ஓரமா வந்து பார்க்க சொல்றியா? ஒழுங்கா மரியாதை போகல, தூக்கி ஓட்டு மேல வீசு. நான் பேசிட்டே இருக்கேன்னு குழம்பு ஊத்திக்கிட்டு இருக்கேன். யோ மீன் ரொம்ப ருசியா இருக்கியா? நீதான் சமைச்சியா? ஒரே ஒரு மீன் சாப்பிட்டு போயிடுறேன். எடுத்துட்டு போற சாப்பிட்டுக்க போ. கீழே வேந்துருமே. சேர்த்துக்கு போ. எந்திரி. பாக்குறவங்க தான் நினைப்பாங்க. சரி சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. சவுண்ட் சாப்பிடு. என்ன இந்த லொல்லு தானே வேணாங்கிறது? ஓசி மீனா ஒழுங்கா தீங்க, ஒட்டுமொத்த ஒழுங்குச்சா? கொஞ்சம் 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான் எடுத்துறேன் அவ்வளவுதான். கொஞ்சம் என்ன உள்ள மாட்டிக்கிச்சு? இவ்வளவு பெரிய முள்ளு. என்னடா இது? என்ன பண்ணிட்டு இருக்க? பெரிய விட்டு பொண்ணு இங்க வந்திருக்க? அட அந்த கதையாத்த கேக்குற. வாத்தியார் வீட்டுல குழம்பு கொடுத்த சொன்னீங்க, குடுத்துட்டு வர்றதுக்குள்ள உட்காந்து சோத்து தின்னு விட்டு இங்க தெரியாம தின்னு முள்ளு மாட்டிக்கிச்சு. அதை எடுத்தேன். அன்னைக்கு சுளுக்கு எடுத்தேன், இன்னைக்கு முள்ளு எடுக்கிறேங்கிற. கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நான் என்னத்த பண்ணுவேன்? அதான் வம்பெடுத்துக்கிட்டு இருக்கு. முதல் போ. நான் சாப்பிட்டு போறேன். ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா சாப்பிடு. இந்தாடா, இது கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வா. நான் என்ன சாப்பிடலையா? கொண்டு கூட அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். போறாங்கல்ல. அத்தா இருந்து மெதுவா சாப்பிட்டு போ. நானே மிளகா அரைச்சு குழம்பு வச்சேன். நல்லா இருக்கா? தூங்குவது எங்க? தெரியாது. என்ன தெரியாது? அரிசி ஒரு போனாலும் தெரியாது, அன்னப்புள்ள போனாலும் தெரியாது. எதுக்கு இந்த வீட்டுலயே இருக்கிற? எப்ப போனாலும் தெரியுமா? எனக்கு தெரியல. இங்க என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போல. பசி தாங்க மாட்டாள கழுத. எங்க போய் மாட்டிட்டா? அப்பா சாம்பார் எடுத்துருமாப்பா. போதும் போதும். எங்க போயிட்டு வர? நம்ம செல்வி இருக்கால, அவங்க வீட்டுல. ஐயோ தண்ணி குடிங்க. என்ன கையில மீன் குழம்பு வாசனை? எங்க சாப்பிட்ட? அது ஏன் முழிக்கிறேன்? எங்க சாப்பிட்டேன்னு கேக்குறேன். சொன்ன என்ன? அதுப்பா செல்வக்கா வீட்டுக்கு போயிருந்தேனப்பா. அவங்க கண்டிப்பா சாப்பிட சொன்னாங்க. எப்படி சாப்பிடாம வர்றது? அதனாலதான் அங்கேயே சாப்பிட்டு உன்னை தேடிட்டு இங்க வந்தா. அவ இங்க சாப்பிட்டு போறா, நீ அவ வீட்டுல மீன் குழம்பு சாப்பிட்டியா? அதானே. ஆத்துல பசங்களோட விளையாட போனா அங்க ஆத்துல மீன் பிடிச்சேன். மசாலாவோட மீன் பிடிச்சியா? பட்டகிரா மாசம் அடிக்குது. இப்ப நான் யதார்த்தமா தானே எந்திரிச்சேன். நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, நான் அடிச்சிருக்கணும்னு பயப்படுறேன். நான் எப்பவாவது உன்னை அடிச்சிருக்கேனா? நீ எங்க மீன் குழம்பு சாப்பிட்டா அது ஏன் என்கிட்ட மறைக்கிற? அதான் இது பாரு, இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல. சாவகாசமா சாயங்காலம் சொல்லு. ஆனா இப்படி திருட்டு மொழி முடிச்சுட்டு முன்னாடி நிக்காத, அசிங்கமா இருக்கு. கூட்டு போ வழி உள்ள. போல போ. ஏப்பா அரப்பரசி லீவுக்கு மொத்தமா 10 நாள் லீவ் வருமே? ஆமா. ஆத்தாவை கூட்டிட்டு ஊட்டி கொடையான்னு போயிட்டு வரலாம்ல? டேய், நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியும்டா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா நாங்க போக மாட்டோம். இருப்பா, இட்லி கொண்டாரு. நீ உட்காரு, நீங்க உட்காரு. என் பொண்டாடி வீட்டுல இருக்கா? உங்கள இட்லி நீ எடுத்துக்கோ.
வயசானத்துல ஆட்டம் ஏன் வேலை செய்யணும்? ஏன் மறைக்கிறீங்க? கல்யாணம் பண்ண புதுசுல உங்க அம்மா நீங்களும் அப்படி சொல்லிருப்பீங்க. வா வா உட்கார், இட்லி நீ வை. போதும் பூங்கோத. நீ சாப்பிட்டியா? அது ஒண்ணும் புரியாது. ஏய் கையாடுறா, வாயால சொன்னாலே பூங்கோதைக்கு புரியும். இல்ல இல்ல வச்சிட்டே இருந்துச்சா? அப்பா கொய்யே அவருக்கு 2 இட்லி போதும், எனக்கு நிறைய வை. சாம்பார் ஊத்து. இட்லி பூ போல இருக்குல்ல? உங்க ஆத்தா சுட்டுதுரா? பின்ன உங்க ஆத்தாவா சுட்டா? சும்மா ஏய் நீங்க சாப்பிடுங்க. அங்க ஏற வந்திருக்க மாதிரி இருக்கு. அங்க பாருங்க. பாத்துட்டீங்களா? சாப்பிடுங்க. தின்னு தொலையேன். உங்க என்ன இட்லி வை. நீ உள்ள போன வர்றேன். அப்பா நான் கையில் இருந்துடுறேன்ப்பா. ஏய் உட்கார்றா. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேயே கை கழுவிக்கலாம்பா. சரிப்பா. என்னப்பா? ஒண்ணும் இல்லப்பா. தூங்கல? நீங்க தூங்கல? ஏய் நீ தூங்கின பிறகுதான்டா நான் தூங்குவேன். என் மகன் தான் உடனே தூங்கிட்டானே. அதான பார்த்தேன். தூங்கிட்டியா? ப்ளீஸ் எந்திரிமா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்ன நீ ரொம்ப புக் பண்ணிக்கிற? அவங்க இருக்காங்க, வா கொல்லாபமா பேசிட்டு வருவோம். வரமாட்டியா? அவங்க தூக்கிட்டு போயிரு. ஆமா. ஐயோ அப்பா முடிச்சுட்டாரு. யோ என்னையா கெட்டானவா? ஒன்றாச காணுமே. கொல்ல பக்கம் பாருப்பா, பேசாம பாடு. அதுக்கே இப்படி பாக்குற? பாடு. எங்க போயிருப்பான்? அங்கேயும் காணும். தூங்கிட்டு தானே இருந்தான். பொன்ராசு, ஐயோ எந்திரிச்சு வாப்பா, அங்க வந்து படு. அது ஒண்ணு இல்லப்பா, உங்களை எதுப்பான்னு பார்த்தேன், நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அது ஒரே ராத்திரி பூரா ஒரே குளிரா இருந்துச்சா, அதான் பொத்திக்கிற பூங்கிட்ட போர்வாங்க போயிருந்தேன். உனக்கு பொத்திக்கிறதுக்கு போறதானே வேணும். இந்த பொத்தி இத மனுஷன் பத்துவானா? நான் சும்மா படுத்து தூங்குறேன். டேய் உன் கொரட்டைய பத்தி எனக்கு தெரியும்டா. இன்னைக்கு விடிய விடிய ராமாயணம் தான்.